Hi student, this is Silamba Max Tuition 11th standard exercise 9.5 question number 2. Examine the continuity of the following. See தமிழ்ல பின் வருவனவற்றின் தொடர்ச்சி தன்மையை ஆராய்க. Okay. See ஒரு function வந்து continuous-ஆ இருக்கணும்னா requirements have to be satisfied for the continuity of a function y is equal to f of x at a point x0. x0ல இந்த function continuity-ஆ இருக்கணும் அப்படினா அந்த 3 condition-ஐ satisfy பண்ணணும். See the first condition, f of x must be defined in a neighborhood of x0. Limit x tends to x0 f of x வந்து exist ஆ இருக்கணும். Third one, f of x0 கான வேல்யூவும் பாருங்க f of x0 கான வேல்யூவும் இதுக்கு லிமிட் அப்ரோச் பண்ண வேல்யூவும் நமக்கு ஈக்குவலா இருக்கணும். ஓகே, அப்சர்வ் த சப்டிவிஷன் 1. இங்க x plus sin x ன்னு கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு நான் நேமிங் கொடுத்துறேன். ஓகே, see solution. இங்க let f of x is equal to x plus sin x. Okay, observe this. First இருக்கிற இந்த x வந்து நமக்கு algebraic. See, power function with positive integer exponent are continuous at every point of R. So f of x is equal to x power என்ன இருந்ததுன்னா இதுக்கான domain f is R which is minus infinite to plus infinite. அதுக்கான limit x0 n x0 power n ன்னு கிடைக்கும். Where x0 which is belongs to R, okay, by limit theorem. Okay, அதாவது algebraic expression வந்து continuous-ஆ இருக்கும் அப்படின்றது first case. In the sin x, the sin x which is circular function, okay, sin x உம் cos x உம் are continuous at every point of their domain R minus infinite to plus infinite வரைக்கும். Since இதுக்கான லிமிட்டுமே நமக்கு exist ஆகும். பாருங்க இங்க x tends to x0 அப்ளை பண்ணும்போது sin x0 இங்க cos x0 ன்னு கிடைக்கும். பட் இந்த sin cos ரெண்டு மட்டும் தான் நமக்கு கண்டினியூஸ், எக்ஸெப்ட் இருக்கிற இந்த 4 ரேஷியோஸும் நமக்கு ரெஸ்பெக்டிவ் பவுண்டட்ல மட்டும் தான் கண்டினியூஸா இருக்கும். ஓகே, இப்போ இந்த அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷனும் இந்த ட்ரிக்னாமெட்ரிக் எக்ஸ்பிரஷன் ரெண்டுமே கண்டினியூஸா இருந்ததுன்னா பாருங்க இப்போ இந்த தியரம் f and g are continuous at x0 என்ற பாயிண்ட்லனா இதுக்கான சம்முமே நமக்கு x0 என்ற பாயிண்ட்ல கண்டினியூஸா தான் இருக்கும். ஓகே, சோ அந்த ஸ்டேட்மென்ட்க்கு நம்ம டைரக்ட்டா சொல்லிடலாம். பட் நாம இந்த கண்டினியூஸ் இந்த 3 பாயிண்ட்ஸ்ல இருந்து அப்ளை பண்ணி சொல்லும்போது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் பெட்டரா இருக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் லிமிட் அப்ரோச் பண்ணலாம் at point x0. ஓகே, சோ f of x is equal to limit x tends to x0. f of x கான வேல்யூ x plus sin x. ஓகே, இப்போ x க்கு x0 ரீப்ளேஸ் பண்ணும்போது இது x0 sin x0. ஓகே, பாருங்க இந்த பிளேஸ்ல நமக்கு கிடைச்சிருக்குது. ஓகே, இப்போ f of x0 கான வேல்யூ ரெக்வயர். இந்த ஃபங்க்ஷன்ல x இருக்கிற பிளேஸ்ல x0 ரீப்ளேஸ் பண்ணும்போது see லிமிட் அப்ரோச் பண்ண வேல்யூவும் இந்த ஃபங்க்ஷனுக்கான வேல்யூவும் நமக்கு சேம் ஒரே வேல்யூவா கிடைச்சிருக்கு. அதாவது லிமிட் x tends to x0 f of x is equal to f of x0. இது ரெண்டுமே நமக்கு சேம் வேல்யூ கிடைச்சதுன்னா observe this, அப்போதான் x0 என்ற பாயிண்ட்ல இந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸா இருக்கும். Therefore f of x is continuous at all points in R. Okay, next subdivision 2. See x square into cos x ன்னு கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு நான் நேமிங் கொடுத்துறேன். So let f of x is equal to x square into cos x. ஆல்ரெடி சப்டிவிஷன் 1ல பார்த்திருக்கோம். பாலினாமியலும் நமக்கு கண்டினியூஸ் தான், இங்க cos and sinமே நமக்கு கண்டினியூஸ் தான். எனிவே இப்போ லிமிட் அப்ரோச் பண்ணலாம். லிமிட் x tends to x0 f of x is equal to limit x tends to x0 f of x கான வேல்யூ x square into cos x. இப்போ இங்க நான் x பிளேஸ்ல x0 ரீப்ளேஸ் பண்றேன். அப்போ x0 square into cos x0. ஓகே, இப்போ ஃபங்க்ஷன் வேல்யூ இங்க f of x0 is equal to x பிளேஸ்ல x0 ரீப்ளேஸ் பண்ணலாம். அப்போ இங்க x0 square into cos x0. observe this, limit of ஃபங்க்ஷன் வேல்யூ நமக்கு சேம் ஒரே வேல்யூவா கிடைச்சிருக்கு. அதாவது லிமிட் x tends to x0 f of x is equal to f of x0. அதனால f is
continuous on R. Okay. Next subdivision 3 e power x into tan x. First இதுக்கு நேமிங் கொடுத்துடலாம். இங்க let f of x is equal to e power x into tan x. First பாருங்க exponential. See the exponential function f of x is equal to e power x is continuous on R. Rல இருக்கிற எல்லா வேல்யூக்குமே இந்த e for x என்ற ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸா இருக்கும். But we know sin x cos x மட்டும் தான் continuous on R. But tan, cot, cosecant and secant வந்து ஸ்பெசிஃபைடா இருக்கிற பவுண்டட் குள்ள அதாவது கிளாஸ் இன்டர்வல் குள்ள மட்டுமே தான் அது கண்டினியூஸா இருக்கும். ஸோ இதை கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக நான் இங்கே டேன் கிராஃப் யூஸ் பண்ணுறேன். சி இந்த டேன் கிராஃபில் நான் ஃபஸ்ட்டு இங்கே -π/2 to +π/2 வரைக்கும் நான் சூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட் பாருங்கள், இங்கே 0லேருந்து π/2 கிட்ட டுவர்ட்ஸ் போகும்போது இந்த வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. பட் இட் இஸ் நாட் டச்சஸ் த π/2. அதே கேஸ் தான் 0லேருந்து இங்கே -π கிட்ட டுவர்ட்ஸ் வரும்போது இங்கே -π/2 கிட்ட வருது. பட் இட் இஸ் நாட் டச்சஸ் த π/2. இந்த மாதிரி க்ளோஸராக வருது, அவ்வளோதான். ஓகே, இப்போ π/2ல் நெகட்டிவ் சைட்லேயும் பாசிட்டிவ் சைட்லேயும் நமக்கு ஒரு பிரேக் இருக்குது. தேர் ஆஃப்டர் மறுபடியும் இது கண்டினியூஸ் இருக்குது. ஓகே, பாருங்கள், இங்கேயும் இது கண்டினியூஸ் தான். அதே கான்செப்ட் தான் இங்கே வரும்போதும். ஓகே, ஸோ இது எங்கெல்லாம் நமக்கு கண்டினியூஸ் வந்து பிரேக் ஆகுதுன்னு பார்க்கும்போது π/2, 3π/2, அடுத்து வந்து 5π/2, அடுத்து 7π/2 இந்த மாதிரி மூவ் ஆகும். லெஃப்ட் சைடில் -π/2, -3π/2, நெக்ஸ்ட் எடுக்கும்போது -5π/2, அடுத்து -7π/2. எனிவே அப்சர்வ் திஸ், எவ்ரிதிங் இஸ் மல்டிபிள் ஆஃப் ஆட். ஆட் நம்பர்ஸில் அதாவது 2n விச் இஸ் ஈவன், 2n + 1 இல்லைனா 2n - 1 நம்ம சொல்லும்போது இது ஆடாக இருக்கும். ஓகே, இங்கே ஆட் மல்டிபிள்ஸ் ஆஃப் π/2ல தான் இந்த இடத்துல பிரேக் இருக்குது. இப்போது இந்த பிரேக் எல்லாமே நம்ம இக்னோர் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. இந்த டேன் கிராஃப் வந்து இந்த எக்ஸ்போனென்ஷியல் மாதிரி எல்லா இடத்துலையுமே கண்டினியூஸாக இருக்கும். அதனால் இந்த ஆட் மல்டிபிள்ஸ் ஆஃப் π/2வை நம்ம இந்த கிராஃப்லேருந்து ஸ்கிப் பண்ண போகிறோம். ஸோ அதை ஸ்டேட்மெண்ட்டிக்கலாக நம்ம எப்படி சொல்லணும்னா, சி we know tan π/2 is equal to undefinedன்றது நமக்கு தெரியும். எனிவே இப்போ லிமிட் x tends to π/2 f of x is equal to லிமிட் x tends to π/2 இங்கே e power π/2 into tan π/2. எனிவே அவுட்கம்ஸ் வந்து நமக்கு இன்ஃபைனைட் கிடைச்சிருச்சு. அதனால் இதை நம்ம இக்னோர் பண்ணோம். எனிவே ஃபஸ்ட் பார்ட் இங்கே லிமிட் doesn't exist. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணிட்டோம். இப்போ இது கண்டினியூஸாக இல்லையான்னு பார்க்கும்போது எஸ், எஃப் இஸ் கண்டினியூஸ். பட் எந்த பிளேஸை நம்ம ஸ்கிப் பண்ணணும்னா டோட்டலாக ரியலில் இருந்து இந்த ஆட் மல்டிபிள்ஸ் ஆஃப் π/2வை ஸ்கிப் பண்ணணும். ஓகே, வேறு n பிலாங்ஸ் டு இன்டிஜர்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம எடுத்துட்டோம்னா லெஃப்ட் அவுட் இருக்கிற எல்லா பிளேஸ்லையுமே இந்த tan x வந்து நமக்கு கண்டினியூஸாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு சப்டிவிஷன் 4. ஃபஸ்ட் இதுக்கு நம்ம நேமிங் கொடுத்துடலாம். லெட் f of x is equal to e power 2x plus xe square. See, previous subdivision மாதிரி தான். exponential function f of x is equal to e power x is continuous on R. and algebraic போது இதுவுமே நமக்கு கண்டினியூஸாக தான் இருந்தது. சி நம்ம சப்டிவிஷன் 1 and 2ல பார்த்தோம். f of x is equal to x power என்னன்னா the domain f is r is equal to -infinite to +infinite and the limit approaches x0 whole power n where x0 belongs to r by the limit theorem. ஓகே, ஸோ இப்போ இது ரெண்டுமே நமக்கு x0 என்ற பாயிண்டில் கண்டினியூஸாக இருக்குன்னா இதுக்கான சம் பாருங்கள், f and g are continuous at the point x0னா இதை சம் பண்ணும்போதும் x0 என்ற பாயிண்டில் இது கண்டினியூஸாக தான் இருக்கும். ஸோ இதுக்கு நம்ம டைரெக்டாகவே சொல்லிடலாம். பட் இங்கே கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங்காக லிமிட் அப்ரோச் பண்ணலாம். x tends to at the point x0 f of x is equal to இங்கே லிமிட் x tends to x0 e power 2x plus xe square.
ஓகே ஸோ எக்ஸ் பிளேஸில் எக்ஸ் நாட் ரீப்ளேஸ் பண்ணோன்னா இ பவர் 2x நாட் ப்ளஸ் எக்ஸ் நாட் ஸ்கொயர். நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் வேல்யூ எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் இஸ் ஈக்குவல் டு இ பவர் 2x நாட் ப்ளஸ் எக்ஸ் நாட் இஸ் ஸ்கொயர். ஓகே சி லிமிட் ஆஃப் ஃபங்க்ஷனும் ஃபங்க்ஷன் வேல்யூவும் ஈக்குவலாக கிடைச்சிருக்கு. அதாவது லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு எக்ஸ் நாட் எஃப் ஆஃப் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் நாட். ஓகே அதனால் எஃப் இஸ் கண்டினியூஸ் ஆன் ஆர். ஓகே நெக்ஸ்ட்டு சப்டிவிஷன் 5 எக்ஸ் இன்டூ லாக் எக்ஸ். சி ஃபஸ்ட்டு இருக்கிற இந்த எக்ஸ் வந்து பாலினாமியல், இது கண்டினியூஸ்ன்றது நமக்கு தெரியும். இப்போது லாக் எக்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். பாருங்கள், த லாகரமிக் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு லாக் எக்ஸ் எக்ஸ் கிரேட்டர் தென் 0 இன் கண்டினியூஸ் இன் 0 டு இன்ஃபனைட் வரைக்கும். பாருங்கள், ரெஃபரன்ஸ்க்கு ஒரு நம்பர் லைன் எடுத்துக்கலாம். இப்போ சம்வேர் இது 0 நான் எடுக்கிறேன். இந்த பிளேஸில் மைனஸ் இன்ஃபனைட், இந்த பிளேஸில் ப்ளஸ் இன்ஃபனைட். வி நோ தட் லாக் ஃபங்க்ஷனுக்குள்ளே நமக்கு நெகட்டிவ் வேல்யூ வரக்கூடாது. ஓகே அதனால தான் நமக்கு இங்கே 0லிருந்து மோர் தென்னாக இருக்கணும் அப்படின்றது கண்டிஷன். ஓகே ஸோ ரெஃபரன்ஸ்க்கு இங்கே நான் கிராஃப் எடுத்து ஷோ பண்ணி ட்ரா பண்ணுறேன். ஓகே இங்கே 0, இது எக்ஸ் ஆக்சஸ், இது ஒய் ஆக்சஸ்ன்னு எடுத்துக்கிறேன். we know that log graph வந்து see like இந்த மாதிரி இருக்கும். ஓகே இதுதான் y is equal to log x, இந்த பிளேஸில் 1. பட் இந்த எக்ஸ்ன்றது இந்த என்டையர் ரியல் லைன் மேலே இருக்கும். ஓகே எல்லா பிளேஸ்லையுமே இது எக்ஸிஸ்ட் ஆகும். பட் இந்த மல்டிபிள்ஸில் லாக் எக்ஸ் இருக்கிறதுனால இது ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் மட்டும்தான். பாருங்கள், இதுக்கு மேலே தான், இந்த சைட்லேருந்து தான் இது எக்ஸிஸ்டன்ஸே ஆகும். அதனால் இதுக்கான லிமிட் மைனஸ் இன்ஃபனைட் டு ப்ளஸ் இன்ஃபனைட் வரைக்கும் இல்லாமல் 0 டு இன்ஃபனைட் வரைக்கும் இருக்கிறதுக்கான ரீசன் இதுதான். ஓகே இப்போது சொல்யூஷன் இங்கே ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறத நான் எஃப் ஆஃப் எக்ஸ் நேமிங் எடுத்துறேன். லெட் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்டூ லாக் எக்ஸ். ஓகே இப்போ லிமிட் அப்ரோச் பண்ணலாம். லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இந்த பிளேஸில் எக்ஸ் நாட் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு எக்ஸ் நாட் எஃப் ஆஃப் எக்ஸ்க்கான வேல்யூ எக்ஸ் இன்டூ லாக் எக்ஸ். ஓகே இப்போது எக்ஸ் பிளேஸில் எக்ஸ் நாட் ரீப்ளேஸ் பண்ணும்போது எக்ஸ் நாட் இன்டூ லாக் எக்ஸ் நாட். ஓகே பட் ஆனால் இங்கே எக்ஸ் நாட்டுக்கான வேல்யூ மைனஸ் இன்ஃபனைட் டு ப்ளஸ் இன்ஃபனைட் வரைக்கும் நம்ம சூஸ் பண்ணக்கூடாது. அதனால் நம்ம 0 டு இன்ஃபனைட் வரைக்கும் தான் இதை சூஸ் பண்ணணும். ஓகே ஃபஸ்ட் இது. இப்போ ஃபங்க்ஷன் வேல்யூ ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் இஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துல நம்ம எக்ஸ் பிளேஸில் எக்ஸ் நாட் ரீப்ளேஸ் பண்ணோம்னா எக்ஸ் நாட் இன்டூ லாக் எக்ஸ் நாட். ஓகே அப்சர்வ் திஸ், இங்கே லிமிட் ஆஃப் ஃபங்க்ஷனுக்கான வேல்யூவும் ஃபங்க்ஷன் வேல்யூ நமக்கு சிமிலர், சேம் ஒரே மாதிரி இருக்கிறதுனால இங்கே லிமிட் x tends to x naught f of x is equal to f of x naught. Anyway, f is continuous on entire real line கிடையாது, 0லிருந்து இன்ஃபைனைட் வரைக்கும் on 0 to infinite நம்ம ரைட் பண்ணிடலாம். ஓகே நெக்ஸ்ட்டு சப்டிவிஷன் 6 sin x divided by x square. ஸோ sin x என்னும்போது இது கண்டினியூஸ் ஆன் ஆர்ன்றது நமக்கு கிளியர். பட் இந்த ஃபங்க்ஷனை நான் ஸ்ப்ளிட் பண்ணி ரைட் பண்ணுறேன். பாருங்கள், sin x இன்டூ 1/x ஸ்கொயர்னு ஸ்ப்ளிட் பண்ணும்போது இப்போது த ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன் f of x is equal to 1/x is not defined at 0 and hence it is not continuous at 0. It is continuous at each point none other rனு சொல்லியிருக்காங்க. சார் none other 0 rனு சொல்லியிருக்காங்க. ஓகே இப்போது இந்த டினாமினேட்டரில் இந்த எக்ஸ் ஸ்கொயர் வந்து நமக்கு 0வாக வரக்கூடாது. ஒருவேளை இது 0வாக வந்துருச்சுன்னா இந்த என்டையர் ஃபங்க்ஷனே நமக்கு அன்டிஃபைன்ட் ஆகிடும். அதனால தான் இந்த டினாமினேட்டர் வந்து 0 வரக்கூடாது அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ நான் இங்கே ப்ரீவியஸ் சால்வ் பண்ண ஃபார்மேட்டில் இதை சால்வ் பண்ணுறேன். இங்கே லாஸ்ட் எக்ஸசைஸில் எல்லாமே நம்ம இங்கே ஐடென்டிட்டி அப்ளை பண்ணியிருப்போம். ஸோ எனிவே இங்கே லெட் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சைன் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர். ஓகே இங்கே கிரிட்டிக்கல் பாயிண்ட் பாருங்கள் 0. எனவே இப்போ லிமிட் அப்ரோச் பண்ணலாம். லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு எந்த இடத்துல இதில் எக்ஸிஸ்டன்ஸ் இல்லைன்னு பார்க்கும்போது 0ல், அப்போ இங்கே 0 இந்த இடத்துல எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 இந்த இடத்துல sin x divided by x square. We have the property limit theta tends to 0 sin theta divided by theta இருந்ததுன்னா இதுக்கான வேல்யூ 1. எனிவே இந்த எக்ஸ் ஸ்கொயர் இப்போ நான் ஸ்ப்ளிட் பண்ணுறேன்.
So which is limit x tends to 0 sin x divided by x into x ன்னு split பண்ணுறேன். இப்போ இந்த limit x tends to 0 sin x divided by x இதுக்கான வேல்யூ 1ன்றது நமக்கு clear. அப்போ left out இங்கே limit x tends to 0 1 by xன்னு இருக்குது. பாருங்கள் இந்த 1 by xன்றது தான் இந்த ஃபங்க்ஷன். ஸோ இது எந்த பிளேஸில் எக்ஸிஸ்ட் ஆகாதுன்னா 0ல் எக்ஸிஸ்ட் ஆகாது. அப்போ நம்ம டைரெக்டாகவே இதை எழுதிடலாம். ஓகே, தேர்ஃபோர் இங்கே நான் லிமிட் அப்ரோச் பண்ணேன்னா which is tends to infiniteன்னு வந்துடும். அதனால் லிமிட் does not exist ஃபஸ்ட்டு. இது கண்டினியூஸானு பார்க்கும்போது எஸ் எஃப் இஸ் கண்டினியூஸ். பட் எல்லா இடத்துலையுமேவான்னு பார்க்கும்போது கிடையாது. ஆன் none other 0. ஓகே, ஆரில் 0ல் மட்டும் இது கண்டினியூஸாக இருக்காது. நெக்ஸ்ட்டு சப்டிவிஷன் 7 x square minus 16 divided by x plus 4 சேம் இதே தான். the reciprocal function f of x is equal to 1 by x. இந்த டினாமினேட்டர் வந்து 0 ஆகிடக்கூடாது. அதாவது மீனிங் என்னென்னா x plus 4 வந்து 0வாக வந்துடக்கூடாது. அப்போ x plus 4 வந்து 0 வரக்கூடாதுன்னா இங்கே எக்ஸுக்கு என்ன வேல்யூ கொடுக்கும்போது 0 வந்துடும்னா x is equal to -4. இது ரைட் சைடில் வரும்போது அப்போ இங்கே எக்ஸுக்கு வந்து நம்ம -4 கொடுத்துட்டோம் அப்படின்னா இது 0 ஆகிடும். அதனால் இந்த பிளேஸில் நம்ம எக்ஸுக்கு -4 கொடுக்கக்கூடாது. அதனால் x is equal to x not equal to -4னு ஃபஸ்ட் அப்ரோச் பண்ணிடலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட் நான் அதுக்கு நேமிங் கொடுத்துட்றேன். சொல்யூஷன் இங்கே லெட் f of x is equal to x square minus 16 divided by x plus 4. So numerator can be written as x square minus 4 square divided by x plus 4. இதுக்கான expansion x plus 4 into x minus 4 divided by x plus 4 as it is இருக்கு. Okay, x plus 4 will cancel. Left out we get இங்கே x minus 4 இருக்கு. இது f of x கான வேல்யூ. ஓகே, இப்போ நம்ம லிமிட் அப்ரோச் பண்ணலாம். ஸோ எந்த பிளேஸில் வந்து இது எக்ஸிஸ்டன்ஸ் இல்லைன்னு சொல்லும்போது -4. அப்போ இதை தான் நம்ம x நாட்டாக எடுத்துக்கணும். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இங்கே -4 f of x is equal to லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு -4 f of x கான வேல்யூ x minus 4. இப்போ இங்கே -4 அப்ரோச் பண்ணோன்னா -4 which is -8. பட் இங்கே f of -4னு நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனில் நமக்கு வேல்யூ என்ன கிடைக்கும்? -4 the whole square minus 16 divided by -4 plus 4னு கிடைக்கும். எனிவே நியூமரேட்டர்லையும் 0 டினாமினேட்டர்லையும் 0. இது இன்டர்மீடியட் ஃபார்மில் நமக்கு கிடைச்சிருச்சு. பாருங்கள், இந்த இடத்துல லிமிட் ஆஃப் ஃபங்க்ஷன் ஒரு வேல்யூ கிடைச்சது. பட் எஃப் ஆஃப் எக்ஸ்க்கான வேல்யூ நமக்கு கிடைக்கல. இது நாட் டிஃபைன்டுன்னு எடுத்துக்கலாம். ஓகே, எனிவே இங்கே லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு -4 f of x which is not equal to f of -4. இது ரெண்டுமே நமக்கு ஈக்குவலாக கிடைக்காததுனால f is continuous on rல இருக்கிற எல்லா வேல்யூமே இது கண்டினியூஸ் ஆனும்போது நெவர். பாருங்கள், -4னால இந்த இடம் வந்து அன்டிஃபைன்ட் ஆகுது. அதனால் இந்த ரியல் பார்ட்லேருந்து -4 நம்ம எடுத்துடணும். ஓகே, அதர்வைஸ் இந்த -4 எடுத்துட்டோன்னா மற்றபடி இந்த நம்பர் லைனில் இங்கே -∞ to +∞ சம்வேர் இந்த பிளேஸில் நான் -4 எடுத்துக்கிறேன்னா இந்த பிளேஸை விட்டுட்டு மற்ற எல்லா வேல்யூமே நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும் எக்ஸப்ட் திஸ் -4. தட்ஸ் வை வி ஹவ் டு புட் another -4 ஆன் ரியல். ஓகே, இங்கே -4 புட் பண்ணும்போது தான் இது நாட் டிஃபைன்டுன்னு வந்துருச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு சப்டிவிஷன் 8. ஃபஸ்ட் இதுக்கு நான் நேமிங் கொடுத்துட்றேன். லெட் f of x is equal to modulus of x plus 2 plus modulus of x minus 1. See, இங்கே ரெண்டு வேல்யூமே நமக்கு மாடுலஸ் ஃபங்க்ஷன். See, the modulus function f of x is equal to mod x. இப்போ எக்ஸ்க்கான வேல்யூ லெஸ் தென் 0வாக இருக்கும்போது ஃபங்க்ஷன் வேல்யூ -x, ஈக்குவல் டு 0வாக இருக்கும்போது ஃபங்க்ஷன் வேல்யூ 0, 0 விட மோர் தெனாக இருக்கும்போது ஃபங்க்ஷன் வேல்யூ பாசிட்டிவ் x. See, ரெஃபரன்ஸ்க்கு இங்கே ஒரு நம்பர் லைன் எடுத்துக்கிறேன். இதில் 0னா லெஃப்ட் ஹேண்ட் அப்ரோச்சஸ் 0 மைனஸும் ரைட் ஹேண்ட் அப்ரோச்சஸ் 0 ப்ளஸும் ரெண்டுமே நமக்கு சேம் வேல்யூவாக கிடைச்சிதுன்னா அண்ட் ஒன் மோர் இந்த ஃபங்க்ஷன் வேல்யூம் 0வாக கிடைக்கும் போது இந்த மாடுலஸ் ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸாக இருக்கும். ஸோ அதுதான் இந்த 3 கேசஸ். ஓகே, எனிவே இந்த மாடுலஸ் ஃபங்க்ஷன் வந்து
continuous at all points of the real line R. Okay, anyway இந்த இடத்துல modulus of x plus 2 and modulus of x minus 1 is always continuous. Okay, reason என்னன்னா இது மாடுலஸ் ஃபங்க்ஷன்ன்றதுனால. அப்போ இதுக்கான சம்முமே நமக்கு என்னவா இருக்கும், கண்டினியூஸாக தான் இருக்கும். Therefore since இங்க f is continuous at all the points on R. Okay, ரீசன் என்னன்னு பார்க்கும்போது ரியல் நம்பர்லேருந்து நம்ம இந்த எக்ஸுக்கு என்ன வேல்யூ எடுத்து அப்ளை பண்ணாலும் நமக்கு இது அன்டிஃபைன்ட் வரப்போகிறதில்ல. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம 0 எடுத்தால் கூட 0 + 2 2 கிடைக்கும். இங்கே 0 - 1 மாடுலஸ் இருக்கும்போது +1 ஆகிடும். எனிவே அவுட்கம்ஸ் இந்த மாதிரி தான் கிடைக்கும். நெகட்டிவ் வேல்யூ நம்ம லார்ஜ் 2 விட மோர் தென்னா ஒரு லார்ஜ் வேல்யூனா -3 புட் பண்ணால் கூட இது நமக்கு +1 கிடைக்கும். இங்கேயும் சேம் ஒரு வேலை நான் -3 புட் பண்ணால் எனக்கு இது +4 கிடைக்கும். அப்போ இதுவும் நமக்கு 5 தான். ஸோ என்ன வேல்யூ எடுத்து அப்ளை பண்ணாலும் ஆர்லேருந்து இது அன்டிஃபைன்ட் ஆக போகிறதில்ல. ஓகே, ஸோ அதனால தான் இது கண்டினியூஸ் ஆல் த ரியல் ஆர்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு சப்டிவிஷன் 9 மாடுலஸ் ஆஃப் x - 2 டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் x + 1ன்னு கொடுத்துருக்காங்க. இது ஃபஸ்ட்டு இதுக்கு நான் நேமிங் கொடுத்துட்றேன். லெட் இங்கே f of x is equal to மாடுலஸ் ஆஃப் x - 2 டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் x + 1. எனவே இது மாட் ஃபங்க்ஷன்னும் போது இங்கே ஆரில் இது எல்லாமே நமக்கு கண்டினியூஸ்ன்றது கிளியர், பிகாஸ் சப்டிவிஷன் 8 நம்ம பார்த்துருக்கோம். பட் அட் த டைம் இது நமக்கு ரேஷ்னல் ஃபங்க்ஷனாக இருக்குது. ஆஃப் த ஃபார்ம் கேப்ஸ் r of x is equal to p of x divided by q of x இருந்ததுன்னா ஆர் கண்டினியூஸ் அட் எவ்ரி பாயிண்ட் வேர் q நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கும்போது. இந்த டினாமினேட்டர் வேல்யூ வந்து நமக்கு 0வாக இல்லைன்னா எல்லா பாயிண்ட்லுமே இது கண்டினியூஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், லிமிட் அப்ரோச்சஸ் x tends to x0 கேப்ஸ் r of x is equal to இந்த ரெண்டு இடத்துலையும் நம்ம அப்ளை பண்ணுறோம். அப்போ லிமிட்டை நம்ம நியூமரேட்டருக்கு தனியாகவும் டினாமினேட்டருக்கு தனியாகவும் அப்ளை பண்ணுறோம். அப்படி அப்ளை பண்ணும்போது p of x0 divided by q of x0ன்னு கிடைச்சதுன்னா இங்கே r of x0 வந்து அட் த பாயிண்ட் x0ல கண்டினியூஸாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கிரிட்டிக்கல் பாயிண்ட் ஃபைண்ட் பண்ணிடலாம், விச் இஸ் கால்டு இந்த டினாமினேட்டரில் இருக்கிற இந்த x + 1 எப்போ 0 ஆகிடும். பட் இந்த டினாமினேட்டர் இருக்கிறது 0 ஆகக்கூடாது. ஓகே, ஸோ எப்போ இது 0 ஆகுன்னு பார்க்கும்போது x is equal to -1 நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா தான் இந்த டினாமினேட்டர் 0 ஆகிடும். பாருங்கள், மாடுலஸ் ஆஃப் x + 1 இப்போ நம்ம x equal to -1 அப்ளை பண்ணோன்னா இது -1 + 1 which is 0. டினாமினேட்டர் இந்த பார்ட் நமக்கு 0 ஆனதுன்னா எனிதிங் டிவைடட் பை 0 அன்டிஃபைன்ட் ஆகிடும். அதனால் இந்த பிளேஸில் நம்ம -1 புட் பண்ணக்கூடாது. அப்போது டோட்டலாக இந்த ரியலில் இருந்து இந்த -1 நம்ம எடுத்துட்டோம், அதாவது ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு மற்ற எல்லா வேல்யூக்குமே இந்த மாடுலஸ் ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸாக இருக்கும். ஓகே, சரி, ரெஃபரன்ஸ்க்கு இங்கே -∞ +∞ வரைக்கும் வேல்யூஸ் இருக்குன்னா சம்வேர் இந்த பிளேஸில் -1 இருக்குது. இப்போ இங்கேருந்து எல்லா வேல்யூமே எக்ஸிஸ்டன்ஸ், ரைட் சைட்லேருந்து எல்லா வேல்யூமே எக்ஸிஸ்டன்ஸ் எக்ஸப்ட் இந்த -1. இதை நம்ம இந்த நம்பரில் இருந்து ரிமூவ் பண்ண போகிறோம். எனிவே இப்போது இதுக்கான வேல்யூ இங்கே மாடுலஸ் ஆஃப் x - 2 இஸ் கண்டினியூஸ். ஓகே, இது ஆல்வேஸ் கண்டினியூஸ் தான் நமக்கு கிளியராக தெரியும், பிகாஸ் மாடுலஸ் ஃபங்க்ஷன். இங்கே x + 1 இஸ் ஆல்சோ கண்டினியூஸ். பட் அப்சர்வ் திஸ், இப்போ x0 இது கண்டினியூஸ்னா f divided by g is continuous at x is equal to x0 when g of x வந்து not equal to 0வா இருக்கும்போது. ஓகே, இப்போ இந்த பிளேஸில் மாடுலஸ் ஆஃப் x - 2 divided by மாடுலஸ் ஆஃப் x + 1 is continuous எப்போன்னு பார்க்கும்போது x not equal to -1 இருக்கும்போது. ஓகே, therefore இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம எப்படி சொல்லிடலாம்னா இங்கே f is continuous on or other than -1. ஸோ அந்த -1 மட்டும் ஆர்லேருந்து எடுத்துட்டோன்னா மற்ற எல்லா பிளேஸ்லையும் இது கண்டினியூஸ் தான். நெக்ஸ்ட்டு சப்டிவிஷன் 10 cot x
ப்ளஸ் tan xன்னு கொடுத்துருக்காங்க. we know cot x and tan x இது ரெண்டுமே ஒரு பர்டிகுலர் பவுண்டரியில் மட்டும்தான் கண்டினியூஸாக இருக்கும். ஸோ இதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக நான் இங்கே ரெண்டு கிராஃப் எடுத்திருக்கேன். சரி, ஃபஸ்ட்டு இங்கே tan கிராஃப் இது ஆல்ரெடி நாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இங்கே ஆட் மல்டிபிள்ஸில் மட்டும்தான் இது வந்து கண்டினியூஸாக இருக்காது. ஸோ அப்போ டோட்டலாக ரியலில் இருந்து இந்த ஆட் மல்டிபிள்ஸை ரிமூவ் பண்ணிடணும். அதே கேஸை இங்கே நம்ம டேனுக்கு எடுக்கிறோம். பாருங்கள், இது ஆட் மல்டிபிள்ஸ்னும் போது 2n + 1 into π/2. ஸோ இது ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கனால இட் இஸ் எனஃப் ஃபார் திஸ் எக்ஸ்ப்ளனேஷன் இன் திஸ் சம். பட் இங்கே y = cot x. நவ் இப்போ தான் அதை நம்ம ஃபஸ்ட் பார்க்குறோம். எனவே இந்த பிளேஸில் இது π/2, இங்கே இது π, இந்த இடத்துல 3π/2, இங்கே இது 2π, இங்கே 5π/2, இங்கே 3π. ஸோ அப் டு இதே கேஸ் தான் இங்கே லெஃப்ட் சைடில் வரும்போதும் இது -π/2, இங்கே -π, இது -3π/2, இது -2π, லைக் அதே மாதிரி இங்கே லெஃப்ட் சைடில் வரும். அப்சர்வ் திஸ், இங்கே 0 கிட்ட வரும்போது இட் இஸ் வெரி க்ளோசர், பட் இட் இஸ் நாட் டச்சஸ் த 0. லைக் அதே கான்செப்ட் தான். இங்கே பை கிட்ட வரும்போது க்ளோஸராக வருது, பட் இட் இஸ் நாட் டச்சஸ் த பை. சேம் இந்த 0வில் இங்கே ஒரு பிரேக் இருக்குது. அதே மாதிரி இங்கே -π/2லேருந்து -π கிட்ட போகும்போது க்ளோஸராக போகுது, இட் இஸ் நாட் டச்சஸ். லைக் இங்கேயும் அதே தான், 0 கிட்ட வரும்போது க்ளோஸராக வருது. ஸோ ஒவ்வொரு பையிலுமே இந்த வேல்யூ வந்து இங்கே கண்டினியூஸாக இல்லை. எல்லா பையிலுமே பாருங்கள் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டு பிளேஸ்லையுமே நமக்கு இது டிஸ்கண்டினியூஸாக இருக்குது. அப்போ டோட்டலாக இதை நம்ம எடுத்துடணும். இந்த 0, இந்த பை, இந்த 2π, இந்த 3π, இதை டோட்டலாக நம்ம இக்னோர் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த கிராஃப் வந்து கண்டினியூஸாக இருக்கும். இங்கே இந்த cot xன்றதும் பர்டிகுலர் பவுண்டரியில் தான் கண்டினியூஸ், இந்த tan xன்றதும் பர்டிகுலர் பவுண்டரியில் தான் கண்டினியூஸ். இப்போ cot x tan x பார்க்கும்போது இது ஆட் மல்டிபிள்ஸில் இருக்குது. இப்போ இது சம் பண்ணும்போது இது ரெண்டுத்துக்கும் டுகெதர் சேர்ந்த மாதிரி நம்ம ஒரு லிமிட்டை இந்த ரியல் பார்ட்டில் இருந்து எலிமினேட் பண்ணணும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த பிளேஸில் நமக்கு π, 2π, 3π இருக்குது. இங்கே லெஃப்ட் சைடில் எடுக்கும்போது -π, -2π, -3π இந்த கான்செப்டில் இருக்குது. ஸோ இது ஆட் மல்டிபிள்ஸ், சிமிலர் இது ஈவன் மல்டிபிள்ஸ். அப்போ ஈவன் மல்டிபிள்ஸ்னால் இது 2n இருக்கும். ஓகே, ஸோ 2n இங்கே π/2. இது எப்படி ஆடோ அதே மாதிரி இது ஈவன். ஓகே, எனிவே இது ஃபஸ்ட்டு நான் இதுக்கு நேமிங் கொடுத்துறேன். லெட் f of x is equal to cot x plus tan x. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு cot x வந்து எந்தெந்த பிளேஸ்லாம் நமக்கு டிஸ்கண்டினியூட்டினா cot x does not exist for இங்கே ஈவன் மல்டிபிள்ஸ்னு எடுத்துக்கலாம். ஈவன் மல்டிபிள்ஸ் ஆஃப் π/2. ஸோ ஈவன் மல்டிபிள்ஸ் போது 2n நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நான் இங்கே 0 புட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு டோட்டலாக 0 பாருங்கள். இந்த பிளேஸில் ஒன் செகண்ட் கிளியர் பண்ணிடுறேன். இந்த பிளேஸில் கண்டினியூஸ் இல்லை. ஒருவேளை நான் 1 புட் பண்ணேன்னா எனக்கு 2π/2ன்னு கிடைக்கும். 2 வில் கேன்சல். பாருங்கள், இதுதான் பைன்னு சொன்னேன், இந்த பிளேஸ்லையும் இல்லை. ஒருவேளை நான் இங்கே 3 புட் பண்ணேன்னா இங்கே 3 2s are 6, அப்போ 6π/2ன்னு கிடைக்கும், which is 3π. ஸோ பாருங்கள், இப்போது இது π, இந்த இடம் 2π, இது 3π. ஸோ இங்கேயும் நமக்கு கண்டினியூஸ் இல்லை. அப்போ ஒவ்வொரு ஈவன் மல்டிபிள்ஸ் ஆஃப் பைலுமே நமக்கு இது ஈவன் மல்டிபிள்ஸ் ஆஃப் π/2லுமே நமக்கு இது டிஸ்கண்டினியூட்டியாக இருக்குது. இதே கேஸை நான் இப்போ டேனுக்கு சொல்லும்போது இங்கே tan x does not continuous. ஸோ இது does not exist for odd multiples of π/2. ஓகே, ஸோ ஆட் மல்டிபிள்ஸ்னும் போது இங்கே 2n + 1 π/2. ஸோ இது ரெண்டும் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக இதுக்கான கிளாஸ் இன்டர்வல்ஸை மென்ஷன் பண்ணிடுறேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு இங்கே 0னா இது π/2, இங்கே π, இங்கே 3π/2, இங்கே 2π. இட் இஸ் எனஃப். லெஃப்ட் சைடில் -π/2, -π, -3π/2, -2π. ஓகே, ஸோ இங்கேயும் அப் டூ தான், இங்கேயும் அப் டூ தான். ஸோ
tan வந்து எங்கெங்கெல்லாம் எக்ஸிஸ்ட் இல்லைன்னு போது இந்த -π/2 +π/2 இங்கே 3π/2 அடுத்து 5π/2ன்னு வரும். இங்கே லெஃப்ட் சைடில் -3/2. காட் எங்கெல்லாம் நமக்கு எக்ஸிஸ்ட் இல்லைன்னு பார்க்கும்போது 0 இங்கே π அடுத்து இங்கே 2π லெஃப்ட் சைடு வந்தோன்னா -π -2π. எனவே இதை டோட்டலாக இந்த பிளேஸ் ஃபுல்லாக நம்ம இக்னோர் பண்ணுறோம். இது எல்லாத்தையுமே இக்னோர் பண்ணுறோம். ஓகே, ஸோ அதுக்காக தான் காட்டை வந்து ஈவன் ஃபங்க்ஷன் ஆஃப் π/2னும் டேனை ஆட் மல்டிபிள்ஸ் ஆஃப் π/2ன்னு எடுத்திருக்கேன். அப்போ டோட்டலாகவே இங்கே காட்டில் எந்தெந்த வேல்யூவை நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்படின்றத ரைட் பண்ணுறேன். பாருங்கள், இங்கே எல்லாமே ஈவன் மல்டிபிள்ஸ் ஆஃப் 5/2 சொன்னேன். 0 ஃபஸ்ட்டு 0 இங்கே ரைட் சைடில் வந்தோன்னா இங்கே π இதுதான் ஈவன் மல்டிபிள்ஸ்னு சொல்லும்போது 2π/2ன்னு எழுதலாம். அடுத்து இங்கே 2πவை நம்ம 4π/2ன்னு எழுதலாம். லெஃப்ட் சைடு இதே கேஸ் தான். இங்கே -2π/2 அடுத்து -4π/2 இது எல்லா பிளேஸ்லையுமே நமக்கு இங்கே இது கண்டினியூஸாக இருக்காது. இதே கேஸை இப்போ நம்ம டேனுக்கு எழுதுகிறோன்னா இங்கே ஆட் மல்டிபிள்ஸ், அதாவது -π/2 அடுத்து இங்கே +π/2 நெக்ஸ்ட்டு 3π/2 லெஃப்ட் சைடு எடுத்தோன்னா -3π/2. ஸோ இந்த மாதிரி கேஸில் இருக்கும். எனிவே இப்போது டோட்டலாக இங்கே f இஸ் கண்டினியூஸ் எப்போன்னு பார்க்கும்போது ஆறிலிருந்து n π/2 எடுத்துடலாம். ஓகே, பாருங்கள், இதில் ஈவன் இதில் ஆட். அப்போ டோட்டலாக நம்ம n டைம்ஸ் ஆஃப் π/2 எடுத்துட்டோன்னா ரிமைனிங் இருக்கிற எல்லா பிளேஸ்லுமே இந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸாக இருக்கும். ஓகே, வேர் n belongs to integer. ஓகே, தேங்க்யூ.